ஐபிசி பக்தி விருதுகள் 2025 டைட்டில் ஸ்பான்சர் தீபஜோதி பஞ்சதீபம் பூஜா ஆயில். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும். பவர்ட் பை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தன்வி புட்டிக், Queen of Handlooms. Associate sponsor Yashko Shirts, Trousers, Dhotis. Achi Badam Drink. Ethnic Healthcare. Natural Fertility and General Health. Giri Trading Agency. Giri, the culture and the tradition of Bharat. Supreme Furniture. Truly Stylist. Supporting partner Namma Veedu Vasantha Bhavan. Since 1974. Vegetarian Family Restaurant. Kulathur Ram Catering. Punniyam Foundation. Grooming partner Naturals, world's fastest growing salon chain. ஐபிசி எடுத்திருக்கின்ற இந்த முன்னெடுப்பு என்பது இறை என்பவர்களுக்கு பக்தி சார்பாக இருக்கின்ற அனைவருக்கும் ஒரு வரப்பிரசாதமாக அமையும். ஐபிசி இன்றைக்கு பக்தி அப்படின்ற ஒரு தலைப்பில் மிக சிறந்த ஒரு அவார்டு ப்ரோக்ராம் நடத்திருக்கீங்க. கமலா குச்சூச்சுக குங்குமதோ நியதாருணிதா துல நீலதனோ. இது மாதிரி நிறைய விருதுகள் நிகழ்ச்சிகள் அவங்க பண்ணணும். தகுந்தவர்களுக்கு தகுதி இருக்கிறவர்களை அவர்கள் அடையாளம் கண்டுபிடித்து அவங்களுக்கு ஒரு நல்ல திருப்திகரமான ஒரு விருதை அவங்க கொடுக்கும் பொழுது மக்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். கண்மூடித்தனமாக எல்லாத்தையும் நம்புறது பக்தி கிடையாது. பக்தி என்பது ஒரு நம்மளுக்கே உண்மைத்தன்மையாக இருக்கணும். நம்ம கான்ஷியஸ்னஸ்க்கு அது கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். 27 பகுதியாக கலைஞர்களை இங்கே அழைத்து கொண்டு வந்து நாதஸ்வரத்துக்கு, இசைக்கு, பக்திக்கு, சிற்பத்துக்கு, நாடக கலைஞர்களுக்கு, வேத பாடசாலையில் படித்து வந்தவர்களுக்கு இப்படியெல்லாம் பல தரப்பாரையும் வரவழைத்து அவர்களுக்கு ஒரு பரிசு கொடுத்து அவர்களை நீங்கள் உற்சாகப்படுத்துவது என்பது, விருது வழங்கி அவர்களை பாராட்டுவது என்பது இதை பார்த்து கொண்டிருக்கிற இளைஞர்களுக்கு இன்னும் உற்சாகமாயிருக்கும். ஐபிசியுடைய சேவை எல்லா சமயங்களுக்கும், எல்லா மதங்களுக்கும், எல்லா மார்க்கங்களுக்கும் ஒரு பொதுவான சேனலா நான் பார்க்கிறேன். கைதல நீரை கனி அப்பமோடாவல் போரி. ஒரு நல்ல காரியம் உங்க நிறுவனம் பண்ணிட்டு இருக்கு. இது மூலமா உலகம் பூரா தமிழ் கலாச்சாரம் பரவறதுக்கு ஏதுவா இருக்கு. மனிதனை பக்குவப்படுத்துவது பக்திதான். இந்த மண்ணை எடுத்துக்கொண்டால் தமிழகத்துடைய மண்ணை ராமானுஜர் வாழ்ந்த பூமி என்பார்கள். ராமானுஜர் என்ற ஒரு வார்த்தைக்கு இலக்கணம் என்னவென்றால், தாழ்ந்த நிலையிலே இருப்பவனும் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்பதுதான் அவருடைய தத்துவம். மந்திரங்களை காதிலே தான் ஓத வேண்டும் இருந்த நிலையை மாற்றி, மந்திரங்களை மலை உச்சியின் மீதும் இருந்தும் நான் ஓதுவேன், பாமரர்களுக்கும் அதுக்கு சென்று சேர வேண்டும் என்று உரத்த குரல் கொடுத்தவர் ராமானுஜர். அவர் வாழ்ந்த இந்த பூமி ஆன்மீக பூமி என்று போற்றப்படுகிறது. இந்த ஆன்மீக பூமியில் இறை என்பவர்களுக்கு இந்த ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி, மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சியாக காட்சி தந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த ஐபிசி எடுத்திருக்கின்ற இந்த முன்னெடுப்பு என்பது இறை என்பவர்களுக்கு பக்தி சார்பாக இருக்கின்ற அனைவருக்கும் ஒரு வரப்பிரசாதமாக அமையும். இந்த முன்னெடுப்பு பல்லாண்டு எல்லா வகையிலும் மக்களுக்கு சிறப்பு சேர்க்கின்ற வகையில் உங்களுடைய நோக்கம் நிறைவேற எல்லாம் வல்ல இறைவனும் இயற்கையும் உங்களுக்கு அருள் புரிய நான் வணங்கும் ஐயப்பனை வேண்டுகிறேன். ஊடக வரலாற்றில் முதன்முறையா ஐபிசி பக்தியில தலை தோங்குகிற சான்றோர்களுக்காக ஒரு விருது வழங்குற நிகழ்ச்சி இருக்காங்க. இதுல நீங்க கலந்துக்கிட்டல எவ்வளவு சந்தோஷமா? இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் எல்லோருக்கும் எல்லாம் என்ற ஆட்சி நடைபெற்று வருகிறது. இன்றைக்கு இந்து சமய அறநிலையத்துறை அப்படின்றது நம்முடைய தமிழகத்தில் ஒரு முன்மாதிரியான துறையாக செயல்பட்டு வருகிறது. எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்னும் பொழுது இந்த இந்து சமயத்தில் ஓதுவார்கள் என்று தனித்துவம் கொடுத்தது. அதுக்கப்புறம் அர்ச்சகர் ஆவது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் இன்றைக்கு முன்னெடுக்கப்பட்டிருக்குது. இப்படி ஒவ்வொரு சிறப்பு அம்சங்களும் நம்ம தமிழகத்தில் ஏற்படுத்தி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஐபிசி இன்றைக்கு பக்தி அப்படின்ற ஒரு தலைப்பில் மிக சிறந்த ஒரு அவார்டு ப்ரோக்ராம் நடத்திருக்கீங்க. அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள் தெரியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் மேம். தேங்க்யூ அம்மா. வணக்கங்கம்மா. வணக்கம்மா. எங்களுடைய ஐபிசி பக்தி விருது நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் வந்தது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையும் மகிழ்ச்சியும். அதுக்கு உங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறோம். நன்றிம்மா. எனக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் கொடுக்க போகிறதாக என்னை அழைத்ததற்கு ஐபிசிக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
ஒரு நல்ல காரியம் உங்கள் நிறுவனம் பண்ணிகிட்ருக்கு. இது மூலமாக உலகம் பூரா தமிழ் கலாச்சாரம் பரவறதுக்கு ஏதுவாக இருக்குது. என்னுடைய வாழ்த்துக்கள். பக்திக்காக ஒரு விழா எடுத்திருக்கிற உங்கள் சேனலுக்கு நான் ஒரு ஆகவே என்னுடைய பக்தர்கள் சார்பில் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பொதுவாக பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்த இசை கலைஞர்கள் ஒரு மாதிரி டிஃபைன் பண்ணுவாங்க. இப்போ நடன கலைஞராக இருக்கீங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசானாக இருந்து நிறைய பேரை வழிநடத்துறீங்க. உங்களோட பார்வையில் பக்திங்கிற விஷயத்த சுருக்கமாக சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? பக்தின்னு ஒரு வார்த்தை சொன்னாலே அது காதல்னு அர்த்தம். அந்த காதல்ங்கிறது ஏதோ ஆணுக்கும் பொண்ணுக்கும் இடையே இருக்கிறது மட்டுமல்ல. காதல்ங்கிறது ஒரு அருமையான வார்த்தை, அன்பு. அந்த அன்பு தான் காதல். அந்த அன்பு இப்போது ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட பெண் வைக்கக்கூடிய அன்பு பதி பக்தி, குரு பக்தி, தெய்வ பக்தி, தேசபக்தி, இது எல்லாமே பக்தி தான். ஒன்றும் இல்லை, இந்த கேமராமேன்லாம் இப்போ சுற்றி இருக்காங்களே, அவங்களுக்கு அந்த கேமரா தான் தெய்வம். செய்யும் தொழிலே தெய்வங்கிறது நம்ம நாட்டுக்கு ரொம்ப உகந்த ஒரு கலாச்சாரத்தோடைய அஸ்திவாரம். அதனால் பக்திங்கிறது எல்லாத்துலேயும் தெய்வத்தை பார்க்கறது தான் பக்தி. அது உயிருள்ள பொருளாக இருக்கட்டும், உயிர் அற்ற பொருளாக இருந்தாலும். அதனால தான் நம்ம பக்தி இப்போ மலையை கண்டா பக்தி, கடலை கண்டா பக்தி, ஆறுக்கு ஒரு ஆறு ஓடுறதுன்னா அதுக்கு பக்தி. எதுக்கு தான் நம்ம பக்தி இல்லாமல் இருக்கோம்? நம்ம அனுபவிக்கக்கூடிய எல்லா பொருளும் தெய்வம்னு நினச்சா பக்தி தான். இன்னைக்கு ஆன்மீக பணி, இந்த ஆன்மீக சொற்பொழிவு அப்படிங்கிறதுக்கு முதலடி எடுத்து வச்சு இன்னைக்கு உலகெங்கும் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு தனியான ரசிகர் பட்டாளமே இருக்குது. இது ஒரு மிக நீண்ட பயணம். இந்த பயணம் உங்களுக்கு சொன்ன விஷயங்கள், நீங்கள் அதிலேருந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள்னால் அது என்னது? ஆன்மீகம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு பிரிக்க முடியாத ஒரு தத்துவம். இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிற உணர்வு மக்களுடைய மனதில் இருந்தால் நாம் செய்யக்கூடிய செயல்கள் இறைவனுக்கு ஏற்புடையதாக இருக்குமா என்று எண்ணி பார்த்து செயல்படுவார்கள். அப்போ எல்லாம் நல்லது தான் செய்வார்கள், நல்லது தான் நடக்கும். அப்படி இல்லை என்றால் எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம்ங்கிற எண்ணம் வந்துடும். இதற்காகத்தான் நம்முடைய நாட்டு பெரியோர்கள் கலைகளின் மூலமாக பக்தியை வளர்த்தார்கள். இசையின் மூலமாக, பேச்சின் மூலமாக, எழுத்தின் மூலமாக, சிற்பத்தின் மூலமாக, ஓவியத்தின் மூலமாக கலையை வளர்த்து அந்த கலையை ஆன்மீக கலையாக மக்களுக்கு படைத்து அவர்கள் மனதை சாந்தப்படுத்தவும், அவர்கள் நன்மை செய்யவும், அவர்கள் நல்லவர்களாக வாழவும், மனசாட்சி உடையவர்களாக இருக்கவும் இந்த துறையை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அதன் சார்பாக பல விருந்து படைத்து அவர்களை ஒருமுகப்படுத்தினார்கள். அதற்குத்தான் ஆன்மீகம் மிகவும் தேவைப்பட்டது. இன்று வரை அந்த செயலை செய்து கொண்டே இருக்கிறது ஆன்மீகம் தொடர்பான இந்த கலைகள். நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்க. இன்னைக்கு உங்களை பின்தொடர்ந்து நிறைய பேர் ஆன்மீக சொற்பொழிவாளர்களா, ஆன்மீக பேச்சாளர்களா, அடுத்த இளைய தலைமுறையும் அதை நோக்கி வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா? கண்டிப்பாக அது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா பொதுவாக இந்த துறையை தேர்ந்தெடுக்க மாட்டார்கள். இந்த துறையை தேர்ந்தெடுக்கணுமானா அவங்களுக்கு அதில் முதல்ல ஈடுபாடு இருக்கணும். ரெண்டாவது அவர்களை ஊக்கப்படுத்துவதற்கு நல்ல பெரியோர்களினுடைய துணை அவங்களுக்கு இருக்கணும். படிப்பில் நல்ல ஆர்வம் இருக்கணும், நல்ல விதமான உச்சரிப்பு இருக்கணும், சொற்களுக்கு உண்டான பொருளை அவங்க நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். எல்லாத்துக்கும் மேலே கடின உழைப்பு அவங்களுக்கு இருக்கணும். அந்த உழைப்பு என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விடாத படிப்பு, அறிவின் மேல் உள்ள தாகம், அது இருந்தால் அவங்க கண்டிப்பாக படித்து கொண்டே இருப்பார்கள். அப்படி படிக்கும்போது அவர்களுக்கு மனம் பண்படும். அந்த பண்படக்கூடிய மனத்தின் வெளிப்பாடாக அவர்களுடைய பேச்சு அமையும் போது அது மக்களுடைய மனசில் போய் தங்கும். இன்னைக்கு ஐபிசி பக்தியில் இந்த விருதுகள் நிகழ்ச்சியில் நீங்கள் பல்லாண்டு காலம் ஆன்மீக சொற்பொழிவில் இருந்து இன்னைக்கு இந்த விருது வாங்குறீங்க பொழுது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லாரையும் பார்க்கும்போது அதுவும் நீங்கள் 27 பகுதியாக கலைஞர்களை இங்கே அழைத்து கொண்டு வந்து நாதஸ்வரத்துக்கு, இசைக்கு, பக்திக்கு, சிற்பத்துக்கு, நாடக கலைஞர்களுக்கு, வேத பாடசாலையில் படித்து வந்தவர்களுக்கு, இப்படியெல்லாம் பல தரப்பாரையும் வரவழைத்து அவர்களுக்கு ஒரு பரிசு கொடுத்து அவர்களை நீங்கள் உற்சாகப்படுத்துவது என்பது, விருது வழங்கி அவர்களை பாராட்டுவது என்பது, இதை பார்த்து கொண்டிருக்கிற இளைஞர்களுக்கு இன்னும் உற்சாகமாக இருக்கும். இந்த துறையில் நாம் சிறந்து முன்னேறி வர வேண்டும் என்கிற உணர்வை அவர்கள் பெறுவார்கள் என்பதில் 2 கருத்துக்கு இடமே இல்லை. நம்ம என்னதான் சினிமா பாட்டு என்னதான் அதெல்லாம் கேட்டாலும் கடைசியில்
நம்மளுக்கு வந்து உள்ளேந்து ஒரு சந்தோஷம் கொடுக்கறதும் ஒரு நிம்மதி அப்படின்னு கொடுக்கறதும் அது எல்லாமே பக்தி பாடல்கள் மூலமாக தான் நம்மளுக்கு வந்து அந்த இறைவனையும் அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து மனசுக்கு ஒரு சந்தோஷம், அது வந்து உங்களுக்கு அது சினிமாவில் வந்த பக்தி பாடல் ஆனாலும் பரவாயில்ல. இப்போ ஜனனி ஜனனி எடுத்துக்கோங்க, அந்த பாட்டு நீங்கள் எப்போ கேட்டாலும் கடவுளை நினச்சிருவீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பக்திக்கு அவ்வளோ ஒரு மகிமை இருக்குது. என்னென்னா இந்த கலிகாலத்தில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த பக்தி மூலமாக தான் அந்த கடவுளை சேர முடியும், அடைய முடியும் அப்படின்னு முன்னையே சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அது வந்து ஒரு சுலபமான வழி. நம்ம அந்த கடவுளை நினைக்கிறதுக்கு நம்ம பாடணும், பாட்டு தெரிஞ்சிருக்கணும்னு கூட அவசியம் இல்லை, கேட்டாலே போகிறோம். ஐ எம் ஸோ ஹாப்பி தட் ஐபிசி ஹஸ் கம் அவுட் வித் தீஸ் அவார்ட்ஸ். அண்ட் இது வந்து நிறைய பேருக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய குரலில் நாங்கள் நிறைய தெய்வீக பாடல்களை கேட்டு எங்களோட மனசுக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு அந்த விஷயம் எங்களுக்கு லைவாக கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறோம். உங்களுக்கு பிடிச்ச பாட்டிலேருந்து ஒரு 2 வரி பாட முடியுமா? கமலா குச்சூச்சுக குங்குமதோ நியதாருணிதா துலநீலதனோ கமலாயதலோச்சன லோகபதே விஜயீ பவ வெங்கடசைலபதே. பொதுவாக நீங்கள் வந்து நம்ம ஐபிசி பக்தியோடு தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கீங்க. ஐபிசி பக்தியினுடைய இந்த விருதுகள் நிகழ்ச்சி உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு? நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த ஐபிசி பக்தி அவார்ட்ஸில் கலந்துக்கிறது, விருது வாங்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் ஐபிசி பக்தி, ஐபிசி தனியாக சேனல் இருக்கும் பொழுதுமே நான் வந்து அங்கே ராசி பலன்கள் சொல்லிகிட்டு இருந்தேன். அண்ட் ஐபிசி பக்தி ஒன்று புதுசாக ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கும் பொழுதும் முதல் பதிவு அந்த வீடியோ வந்து நான் பண்ணி கொடுத்ததில் அந்த பெருமை வந்து எனக்கு சேரும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஐபிசி பக்தியில் ஒரு அவார்ட் வாங்கிறது வந்து இன்றைக்கி ரொம்ப, அதாவது ஒரு வாழ்க்கையில் ஒரு அச்சீவ்மெண்ட் நம்ம பண்ணியிருக்கோம், இன்னும் ஒரு உயர்ந்த நிலைக்கு நம்ம போகிறோம் அப்படிங்கும் பொழுது வார்த்தைகளால் சொல்ல முடியாதுன்னு தான் சொல்லலாம். ஸோ எனக்கு ஐபிசி பக்தி இன்னும் நல்லா வளரணும், இது மாதிரி நிறைய விருதுகள் நிகழ்ச்சிகள் அவங்க பண்ணணும், தகுந்தவர்களுக்கு தகுதி இருக்கிறவர்களை அவர்கள் அடையாளம் கண்டுபிடித்து அவங்களுக்கு ஒரு நல்ல திருப்திகரமான ஒரு விருதை அவங்க கொடுக்கும் பொழுது மக்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஸோ நீங்களும் ஐபிசி சேனலை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு ஐபிசி பக்திகள் குரல் சூடி உமையாளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விருது கொடுக்குறாங்க அப்படிங்கும் பொழுது முதல்ல உங்களுக்கு விருது இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயம் தெரிஞ்சது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அம்மா தான் சொன்னாங்க, உனக்கு வந்து ஐபிசி பக்தியில் வந்து ஒரு விருது கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய விஷயம் பேசுகிறீங்க, கதை சொல்கிறீங்க, ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருக்கீங்க. அது எல்லாத்தையுமே உங்களுக்கு யார் இந்த விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்க? எல்லாமே என்னோடய பேரண்ட்ஸ் தான். முக்கியமாக என்னோடய அம்மா சின்ன வயசுலேருந்து என்னை கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே ட்ரெயின் பண்ணது என்னோடய அம்மா தான். அதனால இவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ணது எல்லாமே எங்கள் அம்மாவோட ஹெல்ப்பால் தான். அது எப்படி நான் படிக்க ஆரம்பித்தேனே தெரியாது. எங்கள் அம்மா ஃபுல் 100% சப்போர்ட் கொடுத்தாங்க. சின்ன வயசுலேருந்தே நான் விளாண்டுட்டு இருக்கும்போது சொல்லி கொடுப்பாங்க. 2 வயசுலேருந்தே இதெல்லாம் ஆரம்பித்ததுனால அது எப்படி எனக்கு படிக்க ஆரம்பித்தேன்னு தெரியல. எங்கள் அம்மா சொல்லிக் கொடுக்க அப்படியே எனக்கும் அது பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, அதை படிக்கிறது. அப்படி தான் ஆரம்பித்தேன். இந்த சின்ன வயசில் நீங்கள் இவ்வளோ விஷயம் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்க எல்லாம் உங்களுக்கு கொடுக்குற பாராட்டு அப்படின்றது அது எப்படி? அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். இது ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும் எனக்கு எல்லாரும் பாராட்டும் போது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள்னா அது யார்? எனக்கு வந்து விநாயகர்னா ரொம்ப பிடிக்கும். விநாயகருக்காக பாடுற ஒரு பாட்டு நான் பாடுறேன். கைத்தல நீரை கனி அப்பமோடாவல் போரி கப்பிய கரிமுகன் அடிப்பேனே கற்றிடும் அடியவர். ஐபிசி பக்தி ஒரு விருதுகள் நிகழ்ச்சியை முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து ஆன்மீகம் என்பது வந்து எல்லார் மனசுலையும் இருக்கிற ஒரு விஷயம். அதனால அந்த பக்தியும் இருக்கும். ஆன்மீகம் இருக்கிற இடத்துல ஒரு பக்தி இருக்கும். அது மதம் சம்மந்தப்பட்டது கிடையாது. ஸோ அந்த வகையில் வந்து ஒரு ஆன்மீகவாதிக்கு இந்த மாதிரி ஒரு விருது கொடுக்கறதுல வந்து ஒரு பெருமை. கண்டிப்பாக. உங்களோட பார்வையில் பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? உண்மைத்தன்மை, நம்பிக்கை, அதுக்கப்புறம் நம்பிக்கை தான் மெயினாக. அது ஒரு நம்பிக்கை, நம்மளோட செல்ஃப் ரியலைசேஷன் தான், அதுதான் பக்தி அப்படின்றது நான் சொல்லுவேன். கண்மூடித்தனமாக எல்லாத்தையும் நம்புறது பக்தி கிடையாது. பக்தி என்பது ஒரு நம்மளுக்கே வந்து உண்மைத்தன்மையாக இருக்கணும், நம்ம கான்ஷியஸ்னஸ்க்கு அது கரெக்டாக இருக்கணும் அப்படின்றது தான் காரணம். வந்து ஐபிசியுடைய சேவை வந்து எப்படி அதை பெருமையாக நான் பேசணும்னு நினைக்கிறேன்னா, எல்லா சமயங்களுக்கும் எல்லா மதங்களுக்கும் எல்லா மார்க்கங்களுக்கும் ஒரு பொதுவான சேனலாக நான் அதை பார்க்குறேன்.
என்னை பொறுத்த வரைக்கும் ராமலிங்க அடிகளார் சுவாமிகளுடைய அந்த தனிநெறி பெரிய லெவலில் உங்கள் சேனல் நான் வெளிப்பட்டதாக நினச்சி தான் அந்த நன்றியோடையும் அந்த மகிழ்ச்சியோட நான் இதில் கலந்துக்கிறேன். இதுக்கும் அவார்ட் கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா கண்டிப்பாக ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். எப்படி எல்லாத்துக்கும் ஒரு ரூல் இருக்கோ, இயற்கைக்கும் ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டம் பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி தான். ஸோ அது நம்ம டே டு டே நம்ம ஃபாலோ பண்ணோன்னா நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு நிறையா விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக நம்மளை ஹியூமனாக ஆக்குறதே அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் நினைக்கிறேன். அதான் தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் பிட்வீன் அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ்னு சொல்லலாம். சார், உங்களோட பார்வையில் அந்த பக்தி ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுறீங்க சார்? அதான் நான் சொன்னேன் இல்லையா, நம்மளை ஹியூமன்ஸ் ஆக்குறதே அந்த பார்ட் தான். ஸோ அது இருந்தால் தான் நமக்கும் என்லைட்மெண்ட் கிடைக்கும், விஸ்டம் கிடைக்கும். நம்மளால 4 பேருக்கு நல்லது பண்ணணும்னா அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி கண்டிப்பாக இருக்கணும் ஒருத்தர் லைஃப்லேயுமே. கண்டிப்பாக சார். சார், நீங்கள் கடை பேரே நம்ம வீடு வசந்த பவன் வச்சுருக்கீங்க. அதே மாதிரி உங்களுக்கும் இந்த நம்ம ஐபிசி பக்திக்கும் இருக்க தொடர்பு இன்னும் பல வருஷம் தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஆசைப்படுறோம். சேமியா, ரொம்ப ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி விருது கொடுக்கறது நம்ம வந்து ஆன்மீகத்திலையும் நம்ம கலைத்துறையில் இருக்கிற மக்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக கொடுக்கறது. அவங்க திறமைக்கு தகுந்தது கொடுத்தா தான் அவங்கள ஒரு என்கரேஜ் பண்ணும்போது ஆர்வம் இருக்கும். மேற்கொண்டு நம்ம பக்தி சேனல்லையும் பக்தியிலையும் பக்தி மார்க்கத்திலையும் அவங்க சொல்லுவாங்க. கேள்விப்பட்டேன் ஏதோ ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி இந்த விருதுகள் கொடுக்குறாங்கன்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா பக்தி விருதுகள் இன்றைக்கி வந்து உலகம் பூரா இன்றைக்கி வந்து பக்தி பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவ்வளோ பக்தர்கள் இருக்காங்க எல்லாருமே. ஸோ அது வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதில் நான் கலந்துக்கிட்டதில்லை. இது ஃபஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன். இந்த விருது நிகழ்ச்சி வந்து இது வரைக்கும் அது மாதிரி விருது யாருமே கொடுத்ததில்லை. ஏன்னா இன்றைக்கி வந்து கடவுள் பக்தி அப்படின்றது ரொம்ப முதன்மையாக இருக்குது. இந்த கலியுகத்தில் ரொம்ப முதன்மையாக இருக்குது. அப்படி முதன்மையாக இருக்கும்போது அந்த பக்தியும் எல்லாத்தையும் எடுத்து போய் மக்கள்கிட்ட சேர்க்குறாங்களே, அவங்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கிறது பெரிய ஒரு நிகழ்ச்சி. ரொம்ப அருமையாக இருந்தது, ஒரு சந்தோஷமாக இருந்தது. சார், ஆகஸ்ட் 15ஆம் தேதி உங்களுடைய ஒருங்கிணைப்பின் வழியில் நம்முடைய பக்தி பரவசம் சீசன் 3 திருவண்ணாமலையில் நடக்க போகுது. நாங்கள் எல்லாரும் ரொம்ப ஆவலோடும் எதிர்பார்ப்போடும் காத்துட்ருக்கோம். அதை பற்றின சில விஷயங்கள் சொல்லுங்கள். திருவண்ணாமலை பக்கத்தில் ஒரு 20 கிலோமீட்டரில் வில்லேஜ் சேந்தமங்கலம்ன்ற ஒரு வில்லேஜ். அங்கே சுயம்பு அங்காள பரமேஸ்வரி அம்மன் எப்படி மேல்மலையில் இருக்கோ அதே போல் ஒரு அந்த அம்மன் கோயில் இருக்குது. ரொம்ப நாள் கனவு எங்களுக்கு அந்த நிகழ்ச்சி நடத்தணுன்ட்டு. ஆனால் இப்போ அந்த பக்தி பரவசத்துலேருந்து அது விதை வந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா பண்ணணும்னு ஒரு எண்ணத்தோடு இருக்கும் நாங்கள். ஏன்னா இந்த நகரத்தில் இருக்கிறவங்கள கிராம மக்களும் இது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஏக்கமாக இருக்கும். இது மாதிரிலாம் பார்க்கணும் ஆசையாக இருக்கும். முதல் தடவையாக அவங்களாம் அதை என்ஜாய் பண்ண போகிறாங்க. நாங்களும் என்ஜாய் பண்ண போகிறோம். நிறைய பேர் வந்து பக்தி மழையில் நனைய போகிறாங்கன்றது. ரொம்ப நன்றி சார். நன்றிப்பா, ரொம்ப நன்றி. ஐபிசி பக்திக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறோம். எல்லாம் வல்ல அருணாச்சலேஸ்வரன் அருளாலும் அங்காள பரமேஸ்வரன் அருளாலும் இன்னும் அந்த சேனல் வந்து சீக்கிரம் ஊடகத்திலையும் வரணுன்ற ஆசைப்படுறோம். நன்றி. ஐபிசி பக்தி விருதுகள் 2025 டைட்டில் ஸ்பான்சர் தீபஜோதி பஞ்சதீபம் பூஜா ஆயில். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும். பவர்ட் பை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தன்வி புட்டிக், குவீன் ஆஃப் ஹேண்ட்லூம்ஸ். அசோசியேட் ஸ்பான்சர் யாஷ்கோ ஷர்ட்ஸ், ட்ரவுசர்ஸ், தோத்தீஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். Ethnic Healthcare, Natural Fertility and General Health. Giri Trading Agency. Giri, the culture and the tradition of Bharat. Supreme Furniture, truly stylist. Supporting partner, Namma Veedu Vasantha Bhavan. Since 1974, vegetarian family restaurant. Kulathur, Ram Catering. Punniyam Foundation. Grooming partner, Naturals, world's fastest growing salon chain.